ஹலோ. இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி என்சிஇஆர்டி இருக்குல்லடா, சிபிஎஸ்சி என்சிஇஆர்டி அதில் கிளாஸ் 11 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய எக்ஸம்பிளர்னு ஒரு புக் இருக்குடா சிபிஎஸ்சியில். அதில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் லிட்டில் பிட் ஹார்டாக கூட இருக்கும். அதில் உள்ள ஒரு கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணி we are going to make a video. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வில் பி சால்விங் ப்ராப்ளம் நம்பர் 9. அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஹோப் we can dive into the numerical. போலாமா? ஓகே. If the real part of z bar plus 2 divided by z bar minus 1 is 4, then show that the locus of the point representing z in the complex plane is a circle. உங்களுக்கு சர்க்கிள் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஷலிகோ, இது வந்து ஒரு சர்க்கிளாக வந்திருக்கா அப்படிங்கிறத நம்மளுடைய கொஸ்டின். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஜெட்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நமக்கு கொடுத்துருக்கிறது எழுதிடலாமா? வி வாண்ட் டு ப்ரூவ் தட் z bar plus 2 divided by z bar minus 1 இதனுடைய ரியல் பார்ட். நான் முன்னாடி REன்னு எழுதணும், கேப் இல்லாதனால அப்படி லைட்டாக எழுதிக்கிறேன். ஸோ இட் ஹேஸ் டு பி ரிட்டன் ஃபார்வர்ட். முன்னாடி எழுதணுன்னே ஈக்குவல் டு 4 போலாமா? இல்லை ஒர்க் இட் அவுட். என்னோட ரியல் பார்ட் வந்து நமக்கு என்னது, ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் ஜெட்? ஜெட்னா என்ன? யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட் x plus iy. z barனா என்ன? x minus iy. அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போ இந்த ஆர்கியூமெண்ட்ல இருக்கிற இந்த டேர்மை மட்டும் எடுத்து நம்ம தனியாக எழுதிட்டு வில் டூ சம் சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிட்டு வில் மூவ் ஃபார்வர்ட். வாட் இஸ் தட்? z bar plus 2 divided by z bar minus 1. இதை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ கேன் ஐ ரைட் இட்? z barங்கிறது என்ன? x minus iy plus 2 divided by x minus iy minus 1. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ரியல் பார்ட் எல்லாம் நான் தனியாக எழுதிக்க போகிறேன், இமேஜினரி பார்ட் எல்லாம் தனியாக எழுதிக்க போகிறேன். ஸோ ரியல் பார்ட்னா என்ன? நம்பர், வெறும் நம்பர் இருக்கிறதா ரியல் பார்ட். ஐயோட சேர்ந்து வர்றது யாரு? வில் கால் இட் அஸ் இமேஜினரி பார்ட். ஸோ இப்போ நான் இந்த ஷேட் பண்ணுறதெல்லாம் வாட் இஸ் தட்? இவங்கெல்லாம் ரியல் பார்ட். ஸோ அவங்களாம் நான் தனியாக குரூப் பண்ணி ஒரு ப்ராக்கெட் எழுதிக்கிட்டேன். இமேஜினரி பார்ட்லாம் ஐ ஹவ் குரூப்ட் இட் இன் another way. இதை மாதிரி இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஐ எம் கோயிங் டு டூ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டால் நான் மேலே கீழே ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை ஆன் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? டினாமினேட்டர்னுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். ஸோ டினாமினேட்டர் இதுதான். இதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் என்ன? x minus 1 minus iy. காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் என்ன? x minus 1 ப்ளஸ் iy தான் அதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். இங்கே மைனஸ் இருக்கிறது இங்கே ப்ளஸ்ஸாக மாற்றணும். ஸோ x minus 1 ப்ளஸ் iy. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ ஹியர் கம்ஸ் த டினாமினேட்டர். இதை மாதிரி இருக்குது அண்ட் வி ஹேவ் த நியூமரேட்டர். ஸோ டினாமினேட்டர் மட்டும் இப்போ தனியாக ஐ வில் ஒர்க் இட் அவுட். x minus 1 minus iy x minus 1 plus iy. I have to multiply these two terms. அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது it looks like a plus b into a minus b. அப்புறம் என்ன எழுதிக்கலாம்? it is a square minus b square. So x minus 1 the whole square minus b அப்படிங்கிற ஒரு ஆளோட வேலை யாருன்னா iy தான் b யோட வேலை. So I should write iy the whole square.
அப்புறம் என்ன ஆகும்? வாட் ஹேப்பன்ஸ்? x minus 1 the whole square minus I square y square. ஸோ வாட் இஸ் ஐ ஸ்கொயர்? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஐ ஸ்கொயர்னா -1. இந்த ஏற்கனவே அங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இட் பிகம்ஸ் +1. ஸோ வி ஆர் கிளியர் அபவுட் அவர் டினாமினேட்டர். என்னவா மாறி இருக்கு? x minus 1 the whole square plus x minus 1 the whole square plus y square. இப்போ நியூமரேட்டர் பார்க்கலாமா? ஸோ வாட் ஹேப்பன்ஸ் டு த நியூமரேட்டர்? நியூமரேட்டர் வந்து பார்க்கும் பொழுது நியூமரேட்டர் x plus 2 minus iy multiplied with x minus 1 plus iy. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். நம்ம அல்ஜிப்ராவில் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கலாம். இதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். தென் ஹியர் அண்ட் தென் ஹியர். ஸோ என்ன ஆகும்? x plus 2 multiplied with x minus 1. The first part is done. இதை முடிச்சிட்டோம். அடுத்து we are going to the அடுத்த part. So what happens? Plus x plus 2 I y. இப்போ அடுத்து யார் வர? the third part இவங்கள போகலாம். ஸோ மைனஸ் x minus 1. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இட் பிகம்ஸ் மைனஸ் ஐஒய்ன்னு எழுதணும். ஸோ இட் பிகம்ஸ் ப்ளஸ் ஆச்சுன்னா வாட் ஹேப்பன்ஸ்? இங்கே ப்ளஸ் ஐஒய்யாக மாறிடும். த லாஸ்ட் பார்ட் இங்கே வருது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ ஐ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஸோ ஐ ஸ்கொயர் இஸ் -1. I square is -1. ஸோ இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஸோ இப்போ இங்கே வாட் வி ஹேவ் இந்த இடத்துல, ஸோ ஸ்டில் ஐ கேன் ஒர்க் இட். இந்த ரெண்டு கலர்ஸ் வந்து என்ன இருக்குது? இட் ஷோஸ் தேர் இஸ் எ இமேஜினரி பார்ட். என்ன இமேஜினரி பார்ட் இருக்குது? x plus 2 x minus 1 iy. ஸோ அப்புறம் நியூமரேட்டர் ரியல் பார்ட்லாம் யார்? ஹூ இஸ் த ரியல் பார்ட்? x plus 2 into x minus 1 plus y square. இவங்கெல்லாம் ரியல் பார்ட். தீஸ் பீப்புள்ஸ் ஆர் ரியல் பார்ட். ஏன்னா அங்கே ஐ இல்லைல்ல, அவங்களாம் நம்ம ரியல் பார்ட்டுன்னு சொல்ல போகிறோம். ஸோ இமேஜினரி பார்ட் நம்ம யாரெல்லாம் நம்ம சொல்லலாம்? ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 iy. அதில் இந்த y எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து and here we are going to multiply. இங்கே இதோட தானே மல்டிப்ளை பண்ணுறோம். இதோட மல்டிப்ளை பண்ண இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மைனஸ் இங்கே வந்திருக்குண்ணே. ஸோ ஐ ஹவ் டன் அ மிஸ்டேக். எஸ் மைனஸ் ஐஒய். ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? மைனஸ் x minus 1 y. நான் மொத்தமாக என்ன பண்ணிக்கிறேன்? I will write it as I. இதெல்லாம் நியூமரேட்டரில் இருக்கக்கூடியது. நான் நியூமரேட்டர் மட்டும் தனியாக எழுதியிருக்கேன். அண்ட் comes the denominator part என்ன? x minus 1 the whole square plus y square. இப்போ I can separate into real and the imaginary part. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஃபுல் மேனிப்புலேஷன்லேயுமே ரியல் பார்ட் மட்டும்தான் என்னது? ரியல் பார்ட் தான் 4க்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த ரியல் பார்ட்? இது நம்ம ரெண்டாக பிரித்து எழுதலாம். we can write it into separate 2 parts. a plus b is equal to c. எப்படி எழுதலாம்? a by c plus b by c. அதை மாதிரி எழுதிடலாம். அப்படின்னாடா? ஸோ அதை மாதிரி இப்போ I can group it to real and imaginary here.
ஸோ இந்த பார்ட் மட்டும்தான் எனக்கு ரியல் பார்ட். தீஸ். அடுத்து இமேஜினரி யாரு? These are known as imaginary part. ஸோ நம்ம தேவை ரியல் பார்ட் மட்டும்தான் தேவை. ஓகே, ஸோ அதை மட்டும் நான் எழுதுகிறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்படி தானடா? that was there. Divided by x minus 1 the whole square plus y square. The real part of that is 4. அப்படி தானே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதான் இட்ஸ் given that question. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? we have to prove it is been an equation of a circle இருக்கான்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ I'll cross multiply here. Cross multiply பண்ணால் 4 multiplied with x minus 1 the whole square plus y square. So here if I do this, இது x square minus x plus 2x minus 2. x square plus 2x minus x plus 2, and I have a y square here. Minus 2x minus x plus 2x என்னவா மாறும்? It is simply x. 2 minus 1 is minus 2. அப்படினாடா? I had made plus 2 here. Minus 2. 2 minus 1 plus 2. 2 minus 1 multiply பண்ணா 2 minus 2. Multiply. So finally x square plus x minus 2 plus y square is in the numerator. Sorry, in the left side part, அங்கே right side partல இது இருக்கு. ஸோ இது நான் எழுதும்போது how can I write x minus 1 the whole square என்ன? x square plus 1 plus 2x plus y square. So on the right side x square plus x minus 2 plus y square. So further simplifying, again 4x square plus 4 plus 8x plus 4y square. Right side la x square plus x minus 2 plus y square. Okay, so இப்போ plus x square அந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா minus x square. So இங்க 4x square இருக்கு. Then happens what? 4x square minus x square is 3x square. அப்புறம் இங்க 8x இருக்கு. And I have done a small mistake, I think so. இங்க x minus 1 the whole square தானே? x minus 1 the whole square na what happens? minus 1 போடும்போது minus 2x வரும். So here comes minus 8x. So minus 8x, the plus x அந்த பக்கம் போகும்போது it becomes minus x. அங்க minus 8x இருக்கு, it becomes minus 9x. இங்க 4y square அங்க போகும்போது minus y square, it becomes plus 3y square. இங்க plus 4 இருக்கு, இங்க minus 2 இருக்கு. Minus 2 goes there, it becomes plus 2. 4 plus 2, 6. So we are here. அவ்வளோதான். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? What we are asked? இதனுடைய locus வந்து என்னவா இருக்கான்? It is an circle. The locus of the point of this equation gives you a circle. So when you have an equation like this, இந்த மாதிரி ஒரு equation வந்துச்சுன்னா, when you see x square plus y square,
x square plus x square plus 3x square plus 3y square பார்த்தாலே ப்ளஸ் இருக்கணும் முக்கியமாக. அதை பார்த்தாலே யூ கேன் கம் டு அ கன்க்ளூஷன் என்ன, இட் இஸ் அ ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னு கன்க்ளூஷனுக்குள்ளே வந்துடலாம். ஸோ த ப்ராப்ளம் இஸ் டன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் த எண்ட். தேங்க்யூ, see you in the next video. நன்றி. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட kindly let me know in the comment. Bye.